Hi friends, welcome to Chellam tips. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனல்ல வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி கேரி பேக் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். நம்மளே நம்ம வீட்டில் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி கேரி பேக் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம், கிளாத் கேரி பேக் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட ஹேண்ட் பேக்கில் ஃபோல்ட் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம வெளியில் போயிட்டு டக்குன்னு மார்க்கெட்டில் ஒரு ஜாமான் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இதுக்குள்ளே வச்சு ஈஸியாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிளாத் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 14.5 இன்ச் வந்து அகலம் கட் பண்ணியிருக்கேன். 16 இன்ச் வந்து உயரம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நல்ல பக்கம் உள்ளே இருக்குது, இந்த பக்கம் வந்து தப்பான பக்கம். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம பரட்டி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து 2 சைடுமே தையல் போட போகிறோம். உயரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் 2 பக்கமும் தையல் போட்டுக்க போகிறோம். நான் கோடு போட்டு காமிச்சேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி அதுலேயே தையல் போட்டுக்கோங்க. 2 சைடுமே அதே மாதிரியே தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் எப்படி மடிக்கிறேனோ ஸோ அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. இப்போ இதையும் நான் மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மடிச்சிருக்கோம். ஸோ கீழே வந்து நான் கோடு போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அசல் கேரி பேக் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரியே நம்ம தைக்க போகிறோம். ஆனால் இது வந்து நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட போகிறது இல்லை. அழுக்காயிடுச்சுன்னா நம்ம துவச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்டிச் நான் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து மடித்து வச்சு தைச்சாச்சு. நீங்கள் வந்து வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்பவே ஈஸிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து திருப்பிக்கிட்டாச்சு. கெட்ட பக்கம் இப்போ உள்ளே இருக்குது, இப்போ நல்ல பக்கம் வெளியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், திருப்பிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு கட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படியே மடிச்சுக்கோங்க. எல்லா பீஸும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பெரட்டிட்டோம். நல்ல பக்கம் தான் மேலே இருக்குது. ஸோ அதை மெயினில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு இன்ச் உயரம் வந்து 5.5 இன்ச். இது வந்து நம்மளுக்கு வந்து கைப்பிடியாக வரும். ஸோ அதுக்காக தான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த சைடை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அங்கே கட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும், பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த ஓரங்களை வந்து லைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட கேரி பேக் ரெடி ஆகிடும், கிளாத் கேரி பேக். இப்போ ஓரங்களை வந்து லேசாக மடித்து வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபினிஷிங்காக இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு இதை தூக்கி போட போகிறது இல்லை. நம்ம வந்து இதை வந்து துவச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா சைடும் நம்ம வந்து தச்சிடலாம்.
இந்த சைடும் தச்சிடலாம். நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பொறுமையாகவே தான் இந்த வீடியோவை காமிச்சிருக்கேன். நான் ஃபாஸ்ட்டாக வந்து காமிக்கல. உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னாக்காவே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்படி வச்சுட்டு நீங்கள் இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ அவ்வளோதான். அகைன் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம நல்ல பக்கமே தான் வச்சுருக்கோம். இப்படி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுடணும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரியே அந்த கைப்பிடியும் தச்சிடணும். ஸோ அவ்வளோதான். நம்மளோட கிளாத் கேரி பேக் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இப்படி மடிச்சுக்கிட்டு ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த கிளாத்தை வந்து இது மேலே வச்சு நம்ம தச்சுட்டு பரட்டிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கேரி பேக் அசல் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரியே கிடைக்கும். பாருங்கள், இப்போ திருப்பியாச்சு. இப்போ நம்மளுக்கு கைப்பிடி வந்து கிடச்சிருச்சு. பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான கிளாத் கேரி பேக் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தை வச்சு இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கடைக்கு போகிறதுக்கு, ஒரு பசங்க வந்து ஒரு பிஸ்கட் பால் வாங்கிட்டு வரதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே இதை கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஹேண்டியாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோடய பையன் வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி எப்பயும் போல் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.